ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் திதி எப்படி இருக்கின்றது என்பதை விவரங்களை பார்ப்போம். இன்று ஆவணி மாதம் 12ஆம் தேதி, குரோதி வருடம், ஆங்கில தேதி 28/8/2024, புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரங்கள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய சுபஹோரை புதன் ஹோரை காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை புதன் ஹோரை இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:33 மணி வரை மிருகசீரிசம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று காலை 6:10 மணி வரை தேய்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், கவனமாக இருக்கவும். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்களை விரும்பி மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இளைய சகோதரர்கள் சகோதரிகள் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அது பற்றி யோசனை செய்வீர்கள். அதற்குண்டான முயற்சிகளை செய்தால் வெற்றி நிச்சயம். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கூடும். அது உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தரும். சம்பள உயர்வு போன்றவை ஏற்படும் அதன் காரணமாக. அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நேரம். ஆகவே உங்களுக்கோ அல்லது உங்கள் இல்லத்திலே மற்றவருக்கோ திருமணம் செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான வேலைகளை இன்று துவங்குங்கள். ஜாதகத்தை எடுங்கள் கையிலே. நல்ல வரன் அமையும். சீக்கிரம் கெட்டி மேளம் கொட்டும் இல்லத்திலே. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு என மனம் சந்தோஷம் அடையும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். காரிய தடைகளே இல்லை. காரிய வெற்றி, காரிய விருத்தி தான் இன்றைய தினம். ஆகவே மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரும். இன்றைய தினம் புதிய முயற்சிகளை எல்லாம் செய்யுங்கள். மிகவும் வெற்றிகரமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளினை நீங்கள் மேலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள பழனிமலை முருகனை சரணடைந்து அவன் அருளாலே இந்த நாளை மேலும் சிறப்பானதாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ளார். ஆகவே இன்று திடீர் பணவரவு உண்டாகும். திடீரென்று உங்களுக்கு பணம் வரும். எப்போதோ ஒரு வேலை செய்து கொடுத்திருப்பீர்கள். அந்த வேலைக்கான பணத்தை கொடுக்க மறந்திருப்பார்கள். அல்லது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பணம் வராமல் இருந்திருக்கும். இன்றைய தினம் அது உங்களை தேடி வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகளுக்கு இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யலாம். அது வெற்றிகரமாக முடியும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாக இருந்தால் அதை விருத்தி செய்வதற்கு யோசனை செய்வீர்கள். அது நல்லபடியாக அமையும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற நாள். நல்ல அந்யோன்யம் ஏற்படும். இன்றைய தினம் நல்ல புரிந்து கொள்வீர்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல ஒரு தாம்பத்தியத்தை நடத்துவீர்கள். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிய பொருட்கள் வாங்குவீர்கள். செல்போன் வாங்குவீர்கள், லேப்டாப் வாங்குவீர்கள். இப்படி புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும்.
தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற அற்புதமான நாள். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பழைய பாக்குகள் எல்லாம் வசூலாகி உங்களுக்கு மன சந்தோஷத்தை தருகின்ற அற்புதமான நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். நிறைய பேர் உழைப்பாங்க, அதுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது, மனசை வருத்தப்படுவாங்க. இன்றைய தினம் அது உங்களுக்கு இல்லை. நல்ல உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகின்ற அற்புதமான நாள். மேலும் இந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் இன்றைய தினம் அந்த திருப்பரங்குன்றம் முருகனை பற்றி கொள்ளுங்கள். திருப்பரங்குன்றம் முருகன் அருளாலே உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். ஏதேனும் பரிசு வாங்கி வருவார்கள், உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும். கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு போட்டி நடத்தினாங்க ஸ்கூலில், அதில் என் குழந்தை கிருஷ்ணரா நடித்து முதல் பிரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு பெருமைப்படுவீர்கள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே புதிய வேலைக்கு இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள், அது நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. செய்தொழிலே நல்ல லாபம் உண்டாகின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய தினம் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், தப்பில்லை. அது உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். ரொம்ப நாளாக வழக்கு மன்றத்தில் ஒரு சொத்து விஷயமாக வழக்கு நடந்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், பணம் கைக்கு வரும். அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக வெகு நாட்களாக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். ஆகவே மருத்துவரை சந்தித்து நல்ல ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். நல்ல தெம்பாக நிறைய நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. சத்தான ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்சந்தான வரவேற்பை ஏற்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்களுக்கு கூடிய விரைவில் சத்சந்தான பாக்கியம் கிடைக்க இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சந்தான வரம் அருளுகின்ற அந்த காஞ்சி காமாட்சியை பற்றி கொள்ளுங்கள். சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது கிடைக்கும். அதேபோல் வெளிநாடு செல்வதற்கு புதிய முயற்சி செய்வதாக இருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை துவங்குங்கள். வெற்றி கிடைக்கும். விரைவில் உங்களுக்கு வெளிநாட்டிலே வேலை வாய்ப்போ அல்லது உங்களுடைய வியாபார ரீதியான பயணமோ நல்லபடியாக அமையும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சற்று சண்டை சச்சரவு ஏற்படுகின்ற மாதிரி இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டுப்போவதில்லை. ஆகவே கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிறப்பாக இருக்கும். நாளை பற்றி பயப்பட வேண்டாம். அலுவலகத்திலே பணிச்சுமை உண்டாகும். அந்த பணிச்சுமை அதிகமாக இருக்கும்போது மனம் சற்று சஞ்சலம் அடையும். என்ன இவ்வளோ வேலை இருக்கே என்று. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், செய்யுங்கள். உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லபடியாக நடக்கும். எதிர்காலத்திலே நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். பக்கத்து சீட்டில் இருக்கிறவர் சொல்வார், நிறைய வேலையா சார் கொடுங்க, கொஞ்சம் நான் செய்கிறேன் அப்படின்னு. உங்களுடைய வேலையை அவர் வாங்கி தான் செய்து குடிப்பார். அப்படி ஒரு நல்ல நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய பார்ட்னரோடு சற்று கவனமாக இருந்து வார்த்தைகளில் கவனமாக பேசுங்கள். மன வருத்தங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். இன்றைய தினம் வேண்டாம். ஒரு 2 நாட்கள் கழித்து திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள். நல்ல விதமாக முடியும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம்.
காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆக இன்றைய தினம் ஏற்றமும் சற்று தடுமாற்றமும் இருக்கின்ற நாள். ஆகவே இன்றைய தினம் நீங்கள் அந்த பிரத்திங்கரா தேவியை வழிபட்டு உங்கள் நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாகும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம். அதாவது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. பித்ருக்களுடைய ஆசை இல்லை என்றால் இறைவனுடைய ஆசை நமக்கு கிடைத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆகவே பித்ருக்களுடைய ஆசை முக்கியம். அது உங்களுக்கு கிடைக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்கள் உங்களோடு கலந்து பேசுவார்கள். சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆகவே அதற்கு தயாராக இருங்கள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். வெற்றி லட்சுமி உங்களை பற்றி கொள்கின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். டிசம்பர் மாதம்தான் இன்க்ரிமெண்ட் போடுறதா சொன்னாங்க. இந்த மாதமே இன்க்ரிமெண்ட் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி என்று பேசிக்கொள்வீர்கள். இந்த மாதமே உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைத்துவிடும், பதவி உயர்வு கிடைத்துவிடும். திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல சுபமாக முடிகின்ற அற்புதமான நாள். ஆகவே உங்களுடைய இல்லத்திலே உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ திருமண பேச்சுவார்த்தைகள் இருந்தால் இன்றைய தினம் துவங்குங்கள். வெற்றி நிச்சயம். நல்லபடியாக உங்களுடைய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடியும். சிலருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் தருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி கொள்ளுங்கள். வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி. கன்னியா ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அந்த தொழில் மூலம் நல்ல லாபம் உண்டாகும். இன்றைய தினம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மனம் மிகுந்த சந்தோஷத்தை அடையும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீரும். அதான் பணம் வரப்போகிறது. பணம் வரும்போது கடன் இருந்தால் அதை தீர்த்து விட வேண்டும். ஒரு பணம் வருது, நம்ம அதுக்கு குறைவாக ஒரு கடனை வச்சுட்டு இருக்கோன்னா இந்த பணம் வரும்போது அந்த கடனை அடைத்து விட வேண்டும். அப்போது நம்முடைய பெயருக்கு பங்கம் வராது. மனதிலே ஒரு நிம்மதி இருக்கும். கடன் இல்லாமல் இருந்தால் அது ஒரு தனி நிம்மதி. ஆக அந்த நிம்மதி உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். சகோதர வழியிலே ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாள். சகோதரரோடோ சகோதரியோடோ சற்று மனக்கசப்பு இருந்தால் அதெல்லாம் இன்றைய தினம் தீர்ந்துவிடும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகின்ற அற்புத நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆக எல்லா விதத்திலும் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் வாராகி தேவியை வழிபட்டு உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். எல்லா பாக்கியமும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பாக்கியம் இல்லையோ, குழந்தை பாக்கியமா, வீடு பாக்கியமா, என்ன பாக்கியம் இல்லையோ அந்த பாக்கியம் கிடைக்கின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். ஏதேனும் ஒரு
புதிய தொழிலை துவங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை எடுங்கள், வெற்றி நிச்சயம். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும், அந்யோன்யமாக இருப்பீங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும், செய்தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதேபோல் சிலருக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம், புதிய வேலை மாற்றத்திற்கு நீங்கள் முயற்சி செய்தால் அது இன்றைய தினம் கைகூடி வரும். பொருள் வரவு, தன லாபம் எல்லாம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும், எப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களை தேடி வர இருக்கின்றது. அதனை எதிர்கொண்டு அழையுங்கள் சந்தோஷத்தோடு. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிந்து விரைவில் கெட்டிமேளம் கொட்டி திருமண வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கின்ற நாள். இல்லாள் ஒருவள் இருக்க இல்லாதது ஒன்றுமில்லை என்பது மூதுரை. இல்லாள் ஒருவள் இருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. வீட்டில் மனைவி இருந்தால் அதை மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்கிறாங்க. அதனால் அந்த பாக்கியம் கிடைக்கின்ற நாள். தந்தை வழியிலே அனுகூலம் உண்டாகும், கடன் தொல்லைகள் விலகும், எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே மேலும் ஏற்றம் பெறுவதற்கு நீங்கள் அந்த ஷோலிங்கர் நரசிம்மரை பற்றி கொள்ளுங்கள், ஜெயமே கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆம், இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமத்தை பார்த்து பயம் கொள்ளாதீர்கள். சந்திராஷ்டமத்தன்று மௌன விரதம் கடைபிடியுங்கள். மௌன விரதத்தை சந்திராஷ்டமத்தன்று கடைபிடித்தால் நமக்கு எந்த விதமான சங்கடமும் ஏற்படாது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள், ஒரு 3 நாட்கள் தள்ளி போடுங்கள். சந்திராஷ்டமம் முடிஞ்ச அப்புறம் உங்களுடைய புதிய முயற்சிகளை துவங்குங்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். நான் முன்பே பல முறை சொல்லியிருக்கின்றேன், வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பயணம் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தால் விநாயகப் பெருமானை பற்றி கொள்ளுங்கள். விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூர தேங்காய் விட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து, விநாயகப் பெருமானே என்னுடைய வேலையை நல்லபடியாக முடித்து கொடு, சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்று விநாயகப் பெருமானிடம் வேண்டிக் கொண்டு உங்களுடைய பயணத்தை துவங்குங்கள். வெற்றி கிடைக்கும். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள், அது உங்களுக்கு விபரீதமாக முடியும். எனவே அவற்றை தவிருங்கள். செய்தொழிலில் புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். மௌனத்தை கடைபிடித்து, அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும், அலுவலகத்திலே வேலையை மட்டும் செய்யுங்கள். அடுத்தவரிடத்தில் பேசாதீர்கள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று ஆஞ்சநேய பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். நல்லபடியாக முடியும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குரு உங்களை பார்க்க தொடங்கிவிட்டார். எனவே வெகு விரைவில் கெட்டிமேளம் கொட்ட இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேர்கின்ற நாள் இன்றைய நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். நண்பர்களால் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். என்ன காரியம் செய்தாலும் அதிலே மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். கொஞ்சம் யோசனையோடையே இறங்குவீங்க, ஆனால் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும்.
இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கும். நீங்கள் செய்வதற்கெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அனுகிரகம் செய்யும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் தருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த திருவண்ணாமலையானை பற்றி கொண்டு இந்த நாளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வேலை பளு அதிகமாக இருக்கின்றது என்று யாரையும் குறை கூறி பேசாதீர்கள். வருகின்ற வேலையை செய்யுங்கள். வேலை அதிகமாக இருக்கும்போது அதை செய்தால் அலுவலகத்திலே நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கும். அது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். எதிர்காலத்திலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மௌனம் கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்தால் எல்லா விதமான காரிய அனுகூலமும் நமக்கு ஏற்படும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எந்த புதிய முதலீடும் வேண்டாம். வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டும். அப்படி பயணம் செய்தே ஆக வேண்டும் என்றால் நான் சொன்னதுதான். விநாயக பெருமானை பற்றி கொண்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து சதுர்காய் விட்டுவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். புதிதாக கடன் எதுவும் வாங்க வேண்டாம். இன்றைய தினம் கடன் வாங்கினால் அடைக்க முடியாது. ஆகவே புதிதாக கடன் வாங்காதீர்கள். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. ஒரு 2-3 நாள் எல்லாவற்றையும் பல்லை கடித்து கொண்டு நீங்கள் சமாளிக்க வேண்டும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்பட்டு அவை கொஞ்சம் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு. ஆகவே கொஞ்சம் 50க்கு 50ஆக இருக்கின்ற இந்த நாளிலே நீங்கள் அந்த ராமபிரானை பற்றி கொள்ளுங்கள். ராமர் இந்த உலகத்திலே படாத கஷ்டம் இல்லை. மனித ஜென்மா எடுத்து ராமபிரான் படாத கஷ்டம் இல்லை. ராமபிரானை விட நாம் கஷ்டப்பட முடியாது. ஆகவே ராமரை பற்றி கொண்டு இந்த நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் சந்தான பிராப்தம் உண்டாகும். இந்த வருஷம் பக்கத்து வீட்டு குழந்தைய கூப்பிட்டு நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு கால் வச்சோம். அந்த குழந்தைய நடக்க வச்சு அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் மழலை தவழ வேண்டும் என்று அந்த கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டிருந்திருப்பீர்கள். நிச்சயமாக தகையும். உங்களுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாக போகிறது. அடுத்த வருடம் உங்களுடைய குழந்தை உங்களுடைய இல்லத்திலே அந்த மாவை அந்த குழந்தையோட பிஞ்சு காலில் அப்படி தடவி அப்படியே நீங்கள் அந்த குழந்தைய கிருஷ்ணன் வருவதாக நினைத்து கொண்டு உங்களுடைய குழந்தை காலையே கிருஷ்ணர் கோலத்தை போடுவீர்கள். ஆக அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். செய்யும் செயலிலே பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். ஒரு சில வேலையை செய்யும் போது நமக்கு பணம் கிடைக்கும். ஆனால் ஒரு சில செயல்களை செய்யும் போது பெயரும் புகழும் கிடைக்கும். அப்படி நீங்கள் செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் தேடி வருகின்ற நாள். வெளியூர் பயணங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். உங்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். கொண்டாட்டமாக இருப்பீங்க. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பதவி உயர்வோடு அமையும். பதவி உயர்வோடு வேலையிலே மாற்றம் அமையும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். பொருளாதாரம் ரொம்ப 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 திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை சேரும். எல்லா விதத்திலும் ஏற்றம் இருக்கின்ற நாள். இன்றைய நாளிலே நீங்கள் அந்த சுவாமிமலை முருகனை பற்றி கொண்டு உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி. 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உள்ளார்.
உங்கள் ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதியதாக வீடு வாங்க நினைத்திருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். அதேபோல் புதியதாக வண்டி வாங்க இருப்பதாக இருந்தால் இன்றைய தினம் ஷோரூமில் போய் பார்த்து மாடலை செலக்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் வாங்கிடுவீங்க. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நாள், கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற நாள், தொழில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை செய்பவராக இருந்தால் பதவி உயர்வு தேடி வரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் தொடங்கினால் இனிதே முடியும். விரைவிலே கெட்டி மேளம் கொட்டும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்து வந்த பெரிய தொகை கைக்கு வரும். ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைய தினம் அதற்கான எல்லா என்கொயரிஸும் முடிஞ்சு உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும், மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். எல்லா விதங்களிலும் ஏற்றமும் மாற்றமும் அனுகூலமும் நிறைந்த அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அந்த கும்பகோணம் சென்று கும்பகோணத்திலே இருக்கின்ற ஆலயங்கள், எல்லா ஆலயங்களும் கும்பகோணத்தில் தடுக்கி விழுந்தா கோயிலில் சொல்லுவாங்க. இந்த அப்படி கும்பகோணத்திலே இருக்கின்ற அற்புதமான ஆலயங்கள், அந்த ஆலயங்களை எல்லாம் தரிசித்து குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக கழியுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். எம்டிவி சார்பாக உங்களுடைய எல்லோருடைய இல்லங்களிலேயும் சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதாவது ஒரு சிலருக்கு சமஸ்கிருத மந்திரம் வராது, நாக்கில் நுழையாது. அவங்களெலாம் என்ன பண்ணலாம்? சமஸ்கிருதமும் தமிழும் சிவனுக்கு 2 கண்கள், இரண்டுமே தேவ பாஷை. சமஸ்கிருதமும் தேவ பாஷை, நம்முடைய செந்தமிழ் அதுவும் தேவ பாஷை. சிவன் மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த திருவாசகத்தை படித்துவிட்டு மாணிக்க வாசகர் என்று சிவன் தான் பெயர் கொடுக்கிறார் மணிவாசகருக்கு. ஆக தமிழ் என்பது அற்புதமான மொழி. ஆகவே சமஸ்கிருதம் தெரியவில்லையே என்று யாரும் வருந்த வேண்டாம். சமஸ்கிருதம் கற்றுன்னா ரொம்ப உயர்வு தான். ஆனால் சமஸ்கிருதம் தெரியவில்லையே, ஸ்லோகங்களை சொல்ல முடியவில்லையே என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்ல தெரியவில்லை என்றால் தமிழிலே அபிராமி அந்தாதி பாராயணம் இருக்கின்றது. நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நம்முடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இந்த அபிராமி அந்தாதி. 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களை நாம் அனுதினமும் பாராயணம் செய்தால் நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு. ஆகவே சமஸ்கிருதம் தெரியவில்லை என்று வருத்தம் கொள்ளாமல் இந்த அபிராமி அந்தாதி பாராயணம், உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், இந்த 100 பாடல்கள், இந்த உதிக்கின்ற செங்கதிரிலிருந்து தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் இதில் ஆரம்பித்து அப்படியே இந்த 100 பாடல்களையும் நாம் பாடினால், இந்த 100 பாடல்களையும் பாடுவதற்கு 40 நிமிடங்கள் பிடிக்கும். மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிக்கலாம். இதை வீட்டிலே அனுதினமும் நெய்விளக்கு ஏற்றி வைத்து, நெய்விளக்கு ஏற்றுங்கள். நல்ல எண்ணெய் கிடைச்சா ஏற்றுங்க, இல்லைன்னா நெய்விளக்கு ஏற்றுங்க. ஒரு சின்ன அகல்ல நெய்விளக்கு ஏற்றி வச்சு அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து இந்த அபிராமி அந்தாதி பாராயணத்தை செய்பவர்களுக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லையா, கடன் தொல்லையா, இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் தருவது இந்த அபிராமி அந்தாதி பாராயணம். ஆகவே இந்த அபிராமி அந்தாதி பாராயணத்தை செய்து சமஸ்கிருத மந்திரம் தெரியவில்லையே என்று வெட்கம் கொள்ளாமல் இந்த அபிராமி அந்தாதி பாராயணத்தை செய்யுங்கள். தேவாரம் படியுங்கள், கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். இவையெல்லாம் படித்தால் அந்த தெய்வம் அப்படியே உருகி நமக்குள்ளே நாம் கேட்டதை அனைத்தையும் அள்ளித்தரும். மனம் ஒன்றி சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். மந்திரங்களை ஜபிக்கும் போது மனம் ஒன்றி சொல்ல வேண்டும். அப்படி மனம் ஒன்றி நாம் இந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது தெய்வ அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே
இந்த அபிராமி அந்தாதி, சஷ்டி கவசம் போன்றவற்றையெல்லாம் பாராயணம் செய்து வாழ்விலே உயர்வோம். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் தமிழ் நல்லா வரும். அபிராமி அந்தாதி, கந்த சஷ்டி கவசம்லாம் படித்தா தமிழ் உச்சரிப்பு ழ ல ந இதெல்லாம் சரியாக வரும். ஆகவே தமிழையும் நன்கு கற்பதற்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யும். ஆகவே இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை சொல்லி வாழ்க்கையிலே உயர்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.